நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ரஜினிகாந்த் பற்றியும் அவரது அரசியல் பயண முடிவு குறித்தும் ஆதவ் அர்ஜுனா வாய்க்கு வந்தபடி பேசுவது கண்டனத்துக்குரியது என்றார். தமிழக மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட மாபெரும் நடிகர் குறித்து சொந்த அரசியலுக்காக தாம் தெரிவித்த கருத்துக்காக ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், நடிகர் ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்து கடும் கண்டனத்துக்குரியது என்றும் அவரது இந்த கருத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் அணி சுழற்பந்து வீச்சாளர்களோடு கலந்துரையாடியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டின் சுழல் இரட்டையர்கள் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோரோடு கலந்துரையாடியது மறக்கவியலாத தருணங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். விடாமுயற்சி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை ஆகியவற்றால் செதுக்கப்பட்ட அவர்களது பயணம் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல போட்டிகளில் வெற்றிக்கு இட்டுச் செல்லும் வகையில் பந்து வீசவும் பல பெருமைகளை அடையவும் இருவரையும் தாம் வாழ்த்துவதாக முதலமைச்சர் தனது பதிவினில் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கோரிமேடு பகுதியில் கஞ்சா போதையில் இருந்த சில இளைஞர்கள் 66 வயது மூதாட்டியை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்துள்ளதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பெருகி வரும் கஞ்சா புழக்கம் நமது இளைஞர்களின் மூளையை முழுவதுமாக அரித்துவிட்டது என்பதற்கு மற்றொரு உதாரணம் இந்த சம்பவம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று ஒருபுறம் வீரவசனம் பேசிக்கொண்டு மறுபுறம் மழலை முதல் மூதாட்டி வரை எந்த பெண்களும் நிம்மதியாக வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் திமுக அரசின் முக்கிய சாதனை என்று அவர் விமர்சித்துள்ளார். காரைக்கால் மயிலாடுதுறை இடையே புதிய பயணிகள் ரயில் வரும் மே மாதம் 20ஆம் தேதி முதல் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்காலில் இருந்து பகல் 12:45 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயில் மதியம் 2:15 மணிக்கு மயிலாடுதுறையை சென்றடையும் என்றும், மறுமார்க்கத்தில் மே மாதம் 21ஆம் தேதி மயிலாடுதுறையிலிருந்து காலை 9:35 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயில் பகல் 11:05க்கு காரைக்காலை சென்றடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மயிலாடுதுறை வேளாங்கண்ணி இடையே புதிய பயணிகள் ரயில் வரும் மே மாதம் 20ஆம் தேதி முதல் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மாலை 4:40 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயில் பேரளம், அம்பகரத்தூர், பட்டாக்குடி, திருநள்ளாறு, கரைக்கோவிபத்து, காரைக்கால், திருமலைராயன்பட்டினம், நாகூர், வெள்ளிப்பாளையம், நாகப்பட்டினம் வழியாக இரவு 7:20 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும் என்று கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் மே மாதம் 21ஆம் தேதி முதல் வேளாங்கண்ணியிலிருந்து காலை 6:30 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயில் காலை 8:40 மணிக்கு மயிலாடுதுறையை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விருப்ப மனு தரவில்லை என்று பாஜக நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை கட்சித் தலைமை முடிவு செய்யும் என்றார். தேர்தலில் பாஜக வெற்றியே தமக்கு முக்கியம் என்றும் அவர் கூறினார். கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக அனுப்பப்பட்டுள்ள சம்மன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தில்லி சிபிஐ முன்பு ஆஜராக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 4 இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 11,31,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து இந்த தொகையை பறக்கும் படையினர் தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது 1,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று முதல் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வாகன தணிக்கையில் இதுவரை 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாலதி ஹெலன் கூறியுள்ளார். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சாலையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 74,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய இலக்குகளை குறிவைத்து தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் துவங்கியுள்ளன. எல்லையோர பாதுகாப்பு மற்றும் வடக்கு இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நோக்கத்தில் பீரங்கி மற்றும் விமானப்படை தாக்குதல்களின் ஆதரவோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக லெபனான் நிலப்பரப்பில் அமைந்துள்ள பயங்கரவாத கட்டமைப்புகளை அழிப்பதே இந்த தாக்குதலின் முதன்மையான நோக்கம் என்று இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவோடு செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினால் இஸ்ரேலிய குடிமக்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக IDF விளக்கமளித்துள்ளது. இரவு நேர கண்காணிப்பு கேமராக்களின் மூலம் பெறப்பட்ட காட்சிகளில் இஸ்ரேலி வீரர்கள் லெபனான் எல்லைக்குள் முன்னேறி செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன.